ஏன்பா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? காட்டுக்குள்ள இருக்கிற பங்களால ஏதோ ஒரு பெரிய அதிசயம் நடந்துட்டு இருக்குதாம்ல. அதுக்குள்ள ஒரு பெரிய சிலை இருக்காம்பா. அது உண்மையிலேயே உயிரோட இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன்பா. எங்களால நம்பவே முடியல. இதெல்லாம் சும்மா கட்டிக்கடப்பா. எங்கயாவது சிலையாவது வாய் திறந்து பேசுறதாவது. டேய் குட்டப்பையில, இதெல்லாம் டீசன்ட்டானவங்க வந்து போற இடம். இங்கெல்லாம் சமோசா சாப்பிடுறவங்க தான் இருக்கணும். ஜெயில களி தின்னவெல்லாம் இருக்க கூடாது. ஜான் ஆக போறோம் டான். நான் எங்க வேணாலும் சாப்பிடுவேன், குடிப்பேன். அது என்னோட இஷ்டம், யாரும் கேட்க கூடாது. அதாவது மோட்டு பத்தலோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சீட்டு கொஞ்ச நேரத்துல காலி ஆயிடும். பரவாயில்ல இருக்கட்டும். நாங்க 2 பேரும் டாக்டர் பூசணிக்கா மண்டையை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துடுறோம். வாடா பத்தலோ. இடங்காலி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன். அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத பாடத்தை அவங்களுக்கு நான் கத்து கொடுக்கறேன். அடோ மோட்டு, இங்கதான் இருக்கியா? ஏதோ சிலைய பத்திலாம் பேசுறாங்க. அந்த சிலை எல்லாம் உயிரோட வரும்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? டேய் மண்டையா, அவ்வளவு சந்தேகமா இருந்தா வாடா, உடனே போய் பார்க்கலாம். மோட்டு பத்லு, 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்துனீங்கல்ல. இப்ப பாருங்க இந்த திருடன் ஜான் உங்களை எப்படி ஏமாத்த போறான்னு. என்ன சொல்லு? கோட்டை அரண்மனை மாதிரில இருக்கு. செஞ்சி கோட்டை மாதிரியே இருக்கு மோட்டோ. பாடடைஞ்சு போயிருக்கு. நீங்கெல்லாம் அந்த பக்கம் போய் பாருங்க, நானும் கசிட்டா ராமும் இந்த பக்கமா போய் பாக்குறோம். பத்துக்கு வாடா, நாம 2 பேரும் இந்த பக்கம் போவோம். இது டாக்டர் பூசணிக்கா மாட்டேங்க அந்த பல்ராம் நாயுடோட குரல் மாதிரி இருக்கு. எங்க இருக்கீங்க? என்னடா நம்ம பேசுறது நமக்கே கேட்கும் போல இருக்கு. யார தேடுறீங்க? அவங்க 2 பேரையும் நான் புடிச்சு வச்சிருக்கேன். ராஜா மஸ்த் கலந்தர். யாரை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இருங்க, இல்லைன்னா போய்கிட்டே இருங்க. ராஜா உயிரோட வந்துட்டாரு. ராஜா உயிரோட வந்துட்டாரு. ஆமா, இவர் நிஜமாவே உயிரோட வந்துட்டாரு. இங்க பாருங்க. நான் சொல்றதை கேளுங்க. உங்க நண்பர்களை காப்பாத்தணுங்கிற ஆசை உங்களுக்கு இருந்தா நான் என்ன சொல்றேனோ அதையே நீங்க செய்யணும். இல்லைன்னா உங்க நண்பர்களும் தப்பிக்க மாட்டாங்க, நீங்களும் தப்பிக்க முடியாது. ஏன்னா நான் தான் ராஜா மஸ்த் கலந்தர். இங்க எல்லாமே என்னோட இஷ்டம் தான். நான் நினைக்கிறபடிதான் எல்லாம் நடக்கணும். இல்ல மகாராஜா, நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அதை அப்படியே செய்யறோம். அதை செய்யறது தான் எங்க வாழ்க்கையில கடமையா நினைக்கிறோம். சொல்லுங்க. அவங்க வீட்டுல இருக்கிற நகை நட்டி எல்லாத்தையும் கொண்டு வாங்க சீக்கிரம். டேய் பத்தல மண்டையா, நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒரு சமோசா கூட இல்ல. இவரு நடன நகை நட்டு எல்லாமே கேட்கிறாரு. எங்க போறது நாம? போங்க, உங்க நண்பர்கள் கிட்ட வாங்கிட்டு வாங்க. அந்த சிங்கத்துக்கிட்ட கேளுங்க, அவங்க அம்மா கிட்ட நிறைய நகை நட்டெல்லாம் இருக்கு. சீக்கிரம் போங்க, இல்லன்னா உங்களாலையும் தப்பிக்க முடியாது, உங்க நண்பர்களாலையும் தப்பிக்க முடியாது. போங்க சீக்கிரம், நகையெல்லாம் கொண்டு வாங்க. நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. நான் போய் எங்க வீட்டுக்குள்ள எங்க அம்மா கிட்ட நகையை வாங்கிட்டு உடனே வந்துடுறேன். சிங்கம் சார், உங்களுக்கு என்னாச்சு? உள்ள போகும்போது சிங்கம் மாதிரி போயிட்டு இப்ப பூனை மாதிரி வரீங்களே, என்னாச்சு? அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. இதே மோட்டு பத்துல வந்து கேட்டா நான் இல்லன்னு சொல்லாம தருவேன். நீ வந்தீங்கன்னா உங்ககிட்ட தர முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க போய் வாங்கிட்டு வாங்க, நல்லா கொடுப்பாங்க. டேய் 10 மணியா வாடா போலாம். வா வா வா. வந்துட்டே.
அம்மா வணக்கம்மா வணக்கம். நாங்க 2 பேரும் வந்துட்டோம். நீங்க நகையெல்லாம் கொடுத்தீங்கன்னா ராஜா கிட்ட கொண்டு போய் நாங்க ஒப்படைச்சிருவோம். அப்படியா? குடுக்கறேன், உடனே குடுக்கறேன். ஆஹா. எடுத்துக்கோ. இந்தா, இந்தா, இந்தா. நில்லுங்க, நில்லு போறீங்க. ஏய், அம்மா அடிக்காதீங்கம்மா. நம்ம டாக்டர் பூசணிக்காய் பண்ணிக்கிட்டோம். அந்த பல்ராம் நாயுடு அந்த சிலை கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நகையை கொண்டு போய் கொடுத்தாதான் அவங்கள விடுவாங்க. தயவு செஞ்சு கொடுங்கம்மா. நானே திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறேன். இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்னது, உங்க நண்பர்களுடைய உயிர் ஆபத்துல இருக்கா? நீங்க ஏதோ ராஜாக்கு நகை கொடுக்கணும்னு சொல்லில கேட்டீங்க. அதான் எனக்கு கோவம் வந்து உங்களை அடிச்சிட்டேன். இருங்க, உடனே கொண்டு வந்து கொடுக்கறேன். மகராசி வாங்க. இந்தாங்க, போய் உங்க நண்பர்களுடைய உயிரை காப்பாத்துங்க. இதுல தான் குணம் இருக்கும். ஓ, இப்ப போங்க. எனக்கு பயங்கரமா பசிக்குது. நல்ல பெரிய கோழியா சாப்பிடணும் போல இருக்கு. போய் சீக்கிரம் கோழி வாங்கிட்டு வாங்க. இல்ல ஓகே சார், ஓகே சார். நாகப்புற டான். சூப்பர் பாஸ், நீங்க மோட்டு பத்துல நல்லாவே படி வாங்குறீங்க. ஆஹா. அந்த பாக்ஸருடைய கோழி மேலதான் இருக்கு. புடிச்சு சூப்பு வச்சு சாப்பிடலாம் வாங்க. ஆனா நான் ஒரு போலீஸ்காரன். இந்த மாதிரி எல்லாம் கோழியை திருடி சாப்பிட மாட்டேன். அப்படி சாப்பிட்டனா எல்லாரும் என்ன கோழி திருடன்னு சொல்லுவாங்க. ஓகே சிங்கம் சார், நீங்க ஒரு 5 நிமிஷம் ஓரமா ஒதுங்கி நில்லுங்க. அந்த கோழியை பிடிக்கிற பொறுப்பை நாங்க பாத்துக்கிறோம். வாடா மண்டையா. என்னடா கோழி? இங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்க, என்ன பண்றீங்க? பாக்சரண்ணா, உங்க வீட்டு கோழி மாதிரியே கத்துறதுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா. இது சும்மா ட்ரைலர் தான். மெயின் இன்னொரு தடவை பண்ணி காட்டட்டுமா? அப்படியா? சரி, இந்த கூடக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டுங்க. காட்டு. ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். என்னோட கோழியை திருடிட்டா போறீங்க? ஏ, இந்த வாங்கி அடுத்து என்ன ஆச்சுன்னா உங்க கோழி பாதிக்கும். பரவாயில்லையா? இது அப்படி மட்டும் யார் மேல கைய வச்ச? நீயும் போற. சரி, இப்ப போங்க. போய் புர்புரி நகரத்துல இருக்கிற மிகப்பெரிய பேங்க கொள்ளை அடிச்சிட்டு வாங்க. அட கடவுளே, நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒரு போலீஸ்காரன். அத போய் நான் எப்படி திருடுவேன்? போ, என் பேரு ராஜா மஸ்து கலந்தர். இல்லன்னா நாங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டோம். வாசனை மூக்க தொலைக்குது. சரி, நீங்க போங்க. இல்லன்னா இல்ல ராஜா சார், நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துறாதீங்க. சிங்கம் சார், மோட்டோ அப்படியே பின்னால வா. அப்படியே கிளம்பலாம். பிரட்டாய் வாங்க. பாச்ச மாதிரி போறேன் நானு. மோட்டோ, இதுல எதுவும் சிக்கல் இருக்கிறதா எனக்கு தோணுது மோட்டோ. இவர் பேசுறது போறாமே சுத்தமான மனுஷன் பேசுற மாதிரியே இருக்கேன். ஆனா இது எங்கேயோ கேட்ட குரலாவே இருக்கேன் மோட்டோ. அவன் எதை பேசினாலும் பணத்துல தான் ஆரம்பிக்கிறான், பணத்துல தான் முடிக்கிறான். கண்டிப்பா ஒரு திருட்டு பயலாதான் இருக்கணும். சரியா சொன்ன. இந்த சிலையா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறது அந்த ஜானா தான் இருக்கணும். 2 பேரும் என் பின்னால வாங்க. ஜான் ஆக போறான் டான். ஜான் ஆக போறான் டான். இது சூப்பர். எல்லாம் ஊ வேலை தானடா, வளராதவன. இரு, இப்ப நாங்க யாருன்னு உனக்கு காட்டுறோம்டா. மகாராஜா, இதாங்க ஸ்வீட். எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. எங்க ஆயா அந்தோணி மாவா தான் சொல்லியிருக்காங்க. என்ன காரியம் பண்றீங்க? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? பேங்க்ல இருந்து நிறைய பணத்தை நீங்க கொள்ளை அடிச்சு எடுத்துக்கிட்டு வந்தீங்களா இல்லையா? சொல்லுங்க. உடனே செய்யறோம் ராஜா. ஆனா எங்க 2 நண்பர்கள் எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுங்க.
அப்பாடா, நம்ம உயிரோட தப்பிச்சிட்டோம். வா போலாம். என்ன ராஜா உயிரோட இருக்காரு? கஜா கஜா என் 20 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு ராஜாவை பார்த்ததே இல்லையாப்பா. அங்க பாரு. மகாராஜா நீங்க கேட்ட பணத்தை நாங்க இங்கே வைக்கிறோம். நாங்க இப்ப கிளம்பட்டுமா? பை. இருந்தாலும் வாழ்க. அப்புறம் என்ன க்ளோஸ் தி டோர். மோட்டோ பத்லு எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். தலைக்கு பின்னாடி பண்ணதெல்லாம் நாங்க தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? எங்களை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். நாங்க இனிமே இப்படி பண்ண மாட்டோம். காப்பாத்துங்க. பாஸ் பாஸ், இந்த டைம்ல எனக்கு ஒரு பஞ்சு டைலாக் தோணுது, சொல்லலாமா? என்ன சொன்ன இப்போ? இருந்து எப்படி தப்பிக்கிறது நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். பஞ்சு டைலாக பத்தியா பேசிக்கிட்டு இருக்கேன்? மோட்டு பத்துல சீக்கிரம் கூப்பிடு. நாம இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். கூப்பிடு. மாட்டிட்டான்டா.